நீங்க நடிக்கணும்னு ஆர்வத்தோட இருப்பீங்க. ஆமாம் ப்ரோ. அப்ப நீங்க நடிங்க. இப்போ கூட நான் போகிற ஷூட்லேயுமே சரி, ஒருத்தவனுக்கு வந்து ஆட தெரியுது ஆனால் அவனை ஆட வைக்க மாட்டாங்க. நடிக்க தெரியுது ஆனால் நடிக்க வைக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ண விட மாட்டாங்க. ப்ரோ அடுத்து வந்து என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க ப்ரோ? சாங்கா இல்லை மூவியா? என்னன்னாலும் பண்ணலாம் ப்ரோ. சீரியஸா என்னன்னா பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வீடியோ பண்ணிட்டு இருந்தீங்களா? நம்மலாம் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், சரி ஏதாவது ஆக்டராக போகிறீங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து இப்போ சாங்கா ரைட்டிங்கா லிரிசிஸ்டா அப்படி போயிட்டீங்க. அது ஏன் அப்படி போனீங்க? இல்லை முன்னாடி இருந்தே அப்படி தானா? இதுல முன்னாடி இருந்தே அதான் ப்ரோ பிளானு. வீடியோ போட ஆரம்பிச்சதெல்லாம் வந்து மதுரைக்கு வந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸே எனக்கு யாரும் கிடையாது. பேசுறது யாருமே இல்லை. நம்ம தான் பேசிக்கணும், வேற யாரும் பேசுவா. அப்படி தனிமையில ஒரு விரக்தியில எடுக்க ஆரம்பிச்சதான் அந்த வீடியோ. முன்னாடி இருந்தே சின்ன வயசுல இருந்தே வந்து பாட்டு பாடணும்னு ஆசை. இதெல்லாம் தெரியாது ப்ரொஃபஷனலாம். அதே மாதிரி எனக்கு டான்ஸ் ஆடணும் ஆசை, எனக்கு ப்ரொஃபஷனலாக தெரியாது, ஆனால் ப்ரொஃபஷனல் ஆக்கிக்கிட்டேன். அந்த மாதிரி ஆசை. அதுக்கப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளே எழுதினா நல்லா இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா பாட்டுலாம் கேட்டு எழுதி பாட்டு. அதே மாதிரி நான் நினைச்சேன், லாரன்ஸை பார்த்துட்டு விஜய் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளே ஏன் நம்ம கோரியோ பண்ணக்கூடாது? ஒரே வேவ் லென்த்ல இருக்கனாலதான் நம்ம ஒரே அதனாலதான் இங்க இருக்கோம். வேற வேற ஆறு அப்படியே வந்து கலந்த கடல் வந்து சாண்டி ரெக்கார்ட்ஸ். இங்க அங்க அங்க இங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படிதான் ப்ரோ. எனக்கு ஆனா பாட்டு தான் பிரைமரி. ஆக்டிங் அதெல்லாம் ஆக்டிங் யார் ப்ரோ சொன்னா? ஆக்டிங்லாம் வராது ப்ரோ எனக்கு. அது சும்மா கண்டென்ட்டுக்காக நீங்க பண்ணுங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ பண்ணிக்கிட்டு? நீங்க நடிக்கணும்னு ஆர்வத்தோட இருப்பீங்க. ஆமா ப்ரோ. அப்ப நீங்க நடிங்க. நான் கூட எல்லாம் நீ நடிக்கல ஆர்வத்தில் இருக்கீங்க. சரி, சப்போஸ் அந்த வாய்ப்பை வந்து வேற நடிக்கன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கொடுத்துறதுக்கு இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க நடிக்கணும்னு ஆர்வம், அப்ப நீங்க தான் நடிக்கணும். அதுதான் சொல்றேன். எங்க ஸ்கூல் உங்க காலேஜ்ல ஒரு சார் ஒன்று சொல்லுவாரு, நீ வந்து பிளேஸ்மெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குன்னா உனக்கு அந்த கம்பெனில விருப்பம் இல்லை அப்படின்னா நீ தாராளமா வந்து பிளேஸ்மெண்ட்டே அட்டன் பண்ணானா, உனக்கு அங்க இதாகணும் பிளேஸ் ஆகணும் அவசியம் இல்லை. நீ வெளியே வேற ஏதாவது பிளான் பண்ணுறதுன்னா நீ அட்டனே பண்ணாத. உனக்கு பின்னாடி இருக்க ஒருத்தனுக்கு அது கிடைக்கும். தேவையில்லாம வந்து நீ போய் உட்காந்துக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணி கம்யூனிசம். அதனால இல்லை, எனக்கு படிப்பே இல்லை, அது வேற விஷயம். என்னடா சொல்ற? இப்ப என்ன செய்யணும்ன்றா நீ இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர? இல்ல சொல்றேன், நீ வந்து தேவையில்லாம அதுல சம்பந்தம் போய் மூக்க நுழைக்கிறதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷமா ரொம்ப நாளா கனவோட. அது அவங்களுக்கானதுதான் அது. ஆமா ப்ரோ, நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் ப்ரோ. இப்ப கூட நான் போற ஷூட்லயுமே சரி, ஒருத்தவனுக்கு வந்து ஆட தெரியுது ஆனா அவனை ஆட வைக்க மாட்டாங்க. நடிக்க தெரியுது ஆனா நடிக்க வைக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ண விட மாட்டாங்க. ஆனா அது பண்ண தெரியாத நான் போய் டார்ச்சர் பண்றாங்க, பண்ணுன்னு. அப்படியுமே தெரியும். நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வேற லெவலுக்கு போயிருக்காங்க ப்ரோ, பாத்திருக்கேன். அப்படி போயிருக்காங்க ப்ரோ. ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லாம திணிக்க கூடாது ப்ரோ. அதுக்குதான் நிறைய பேர் கோவப்படுறது. நாங்க இதுக்காக தான் வெயிட் பண்றோம், உள்ள வரீங்க. எனக்கெல்லாம் அதுல பெரிய கோவம் இருக்கு. இப்போ நானும் ஒரு ஷூட்டு போனேன் ப்ரோ ரீசெண்டா. எப்படி சொல்றது, அங்க இருக்கிறதுலயே நான் வந்து நல்லா ஆடுற மாதிரி நம்ம மாஸ்டர் சொன்னார், டான்ஸ் மாஸ்டர் சொன்னாரு. என்னை ஃப்ரெண்ட்லேயே நிற்க வச்சிட்டாங்க ப்ரோ. ஹீரோ பக்கத்தில் நான் நிற்கிறேன் ப்ரோ. அப்படி நிற்க வச்சிட்டாரு ப்ரோ. அந்த டீமில் போயிட்டு சொல்கிறாங்க ப்ரோ, 4-5 இடத்துல அவனை பின்னாடி நிற்க வைங்க. ஏடி வந்து கேட்குறாங்க, என்கிட்ட கோச்சுக்காரிங்க ப்ரோ கொஞ்சம் பின்னாடி நிற்கிறீங்களா அப்படிங்கிறா. இங்கிட்ட வந்து பின்னாடி இருக்க ஆர்டிஸ்ட் ஒருத்தன் வந்து அங்கே வந்து வீடாக ஒருத்தன் பண்ணுறான், ப்ரோ கொஞ்சம் பின்னாடி வரீங்களா அப்படிங்கிறான். எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. அது ஒருவேளை அவங்க டீமாக இருக்கவட்டையும் அவங்க சொல்கிறாங்களா, இல்லை நான் முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை நல்லா ஆடினா முன்னாடி நிற்க வச்சுருவாங்க. அது எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மைண்டை போட்டு இரிட்டேட் ஆக்கி ஒரு நேரத்துல நம்ம முன்னாடி நிக்க கூடாதோ அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதான் ப்ரோ, நம்ம அந்த மாதிரிலாம் ஆகுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே ஒரு இடத்துல இங்க மிஸ் ஆகுதுன்னா இங்க நம்ம அங்க நிக்க வேண்டிய ஆள் கிடையாது போல, இதோட பெட்டரா ஒண்ணு இருக்கு, திறமைக்கேற்ற பரிசு. அதேதான் நான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க நல்லதான் நடக்கும், மற்றதெல்லாம் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நின்றுட்டேன். நம்ம வந்து மத்தவங்க தோக்கணும்னு விளையாடுறது, நம்ம ஜெயிக்கணும் தான் விளையாடுறோம். அப்புறம் எப்படி நம்ம தோப்போம்? ஆமா ப்ரோ. ஆனா நம்ம ஜெயிக்கவும் மாட்டோமே ப்ரோ. ப்ரோ
ஜெயிக்கிற பக்கம் தோக்குற ஜெயிக்கிற பக்கம் தோக்குற ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லறீரன். இதான் கணக்கு, புரியுதா உனக்கு? ஆனா ஃபைனலா நான் வந்து செகண்ட் ரோல போய் பின்னாடி நிக்க வச்சிட்டேன் இப்போ. ஆனா வந்து கடவுள் இருக்காரு, நம்ம நம்ம பண்ற தொழிலுக்கு உண்மையா இருக்கும். மாஸ்டர் வந்துட்டாரு. கடவுள் இருக்காரு தெரியல ப்ரோ, தொழிலுக்கு உண்மையா இருக்கும். அது ஓகே ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏத்தி ஸ்டாக்ஸ் ஒண்ணு போட்டாங்கன்னா அது தேவையில்லாத டாக்ஸ். இல்ல ப்ரோ, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல ஆனா எனக்கு இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு இருக்குன்றனால எனக்கு இல்லாம போறத உங்களுக்கு இருக்குன்றத நான் சொல்ல முடியாத, புரியுதா? புரியக்கூடாது நம்ம பேசுனேன். சரி ப்ரோ. இல்ல ப்ரோ, உங்க நம்பிக்கையை நான் தப்பு சொல்லக்கூடாது, நான் உங்க நம்பிக்கையை தப்பு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். மொத்தத்துல தப்பே சொல்லக்கூடாது. யாரும் தப்பு எல்லாமே கரெக்ட். அந்த அருளால வந்து என்ன ஆச்சுன்னா, பின்னாடி நின்றுட்டு இருக்கேன் என்னைய வந்து டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு, அந்த பையன் நல்லா ஆடுறான்பா, அவனை போய் முன்னாடி நிற்கணும்னு இந்த பாட்டுக்குலாம் நான் முன்னாடி தான் ப்ரோ வந்தேன். அதுதான் ப்ரோ நான் சொன்னேன்ல, திறமைக்கேற்ற பரிசு. அடுத்தவனா தட்டி விடக்கூடாது. அடுத்தவன் வந்து அடுத்தவன் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். அடுத்தவனே வேணாம் ப்ரோ. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. எதுக்கு உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, என்ன மயிரோ அதை பண்ணு, ஆனா அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணு, அவ்வளவுதான். அதுதான் சொன்ன மாதிரி வாழ விடு. இப்போ வந்து நம்ம மீட் பண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் ப்ரோ. இருக்கு ஒரு வருஷம். நான் சென்னையில வரப்போ வந்து அப்பப்போ பார்த்துருக்கேன். நம்ம மதுரையில மீட் பண்ணி, சென்னையில மீட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு, மதுரையில் மீட் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நேற்று வந்து நம்ம மீட் பண்ணோம். அது வந்து எப்படி ப்ரோ, உடனே ஏதோ நேற்று வந்து மீட் பண்ண மாதிரி அது வந்து நம்ம அந்த மாதிரி இதாச்சு. நீங்க கூட கேட்டீங்க, என்ன ப்ரோ எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே நம்ம அடுப்பு மெண்டல் மாதிரி தெரியுறோம். சில இடத்துலதான் வந்து இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். இப்போ நீங்க வெளியே வந்து போறீங்க ஒரு இடத்துக்கு, அங்க வந்து சில பேர் பார்த்தோன்னே சிரிக்கணுமே அப்படின்னு சிரிப்போம், ஃபேக்கா ஒரு ஸ்மெயில போடுவோம். ஆனா சில பேர்கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்தோன்னே நமக்கு நேச்சுரலா ஒரு ஸ்மெயில் வரும், கிறுக்கா மாதிரி மெண்டல் ஆகி நம்ம ஒரிஜினாலிட்டி அப்படி வரும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வைவா இருக்கும். அந்த இதுதான் டூ மச் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அந்த இடத்துல. நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம லூசுன்னு தான் அவனுக்கு தெரியுமே, எதுக்குமே நம்ம என்ன நினைக்க போறோம் அந்த மாதிரி ஒரு அதுதான் ப்ரோ. நீங்க எனக்கு அப்படிதான் நம்ம அப்படி அது அந்த பாண்டு சொல்றேன் ப்ரோ. இந்த வைப்பு நேச்சுரல் வைப்பு இல்ல வார்த்தை தெரியாம தேடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு அப்படிதான் ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்றது, அப்படியே எனக்கு ஒரு வருஷம் பின்னாடி போன மாதிரி. நம்ம ஒரு மாதிரி ஜாலியா வைப்பா அப்படியே சுத்திட்டு என்னத்தாவது பேசிக்கிட்டு கலாய்ச்சிட்டு. ஆமா, ஆற ஹோட்டல்ல இல்ல அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ, எல்லாரையும் ஓட்டுறோம் அப்படின்னு. நம்மகிட்ட இருக்க ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா, நல்ல குவாலிட்டி இல்ல, அது பேசிக்கா இருக்க வேண்டிய குவாலிட்டி. நம்ம ஒருத்தவங்களை ஓட்டுறோம், அது 4 பேர் சிரிக்கிறாங்க, நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்றப்போ அவங்க பதிலுக்கு நம்மளை ஓட்டுனா நம்ம அஃபண்ட் ஆகக்கூடாது. எஸ், நம்ம அந்த மாதிரிதான் இருப்போம். அவங்க பதிலுக்கு ஓட்டாங்கன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். ஆமா, அது அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் மென்டாலிட்டி இருக்கனாலே என்னமோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம். ஆமா ப்ரோ. இப்போ வந்து நீங்க வந்து என்னை கலாய்க்கிறீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு வந்து நானும் சேர்ந்து உங்களை கலாய்ப்பேன், நீங்க மாறி மேலே கலாய்ச்சிக்கோம், லூஸ்மா பேசிட்டு இருப்போம். ஆனா சில பேர்லாம் நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, அவன் என்னை விட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். நம்ம ஏதாவது சின்னவத்தை சொன்னா மூஞ்சியை கட்டுவாங்க ப்ரோ. ஆமா, அது எனக்கு எரிச்சலா இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து உடனடியா வந்து கட் பண்றது, தொகுத்து வழங்கிடணும். கட்டன் பெர்மனன்ட் டெலீட். ஆமா, கட் பண்ணி டெலீட் பண்ணிடணும். அது ஓட்ட விடு, அவ்வளவுதானே. அது எரிச்சலா இருக்கும். அப்ப நம்ம என்ன இவங்களா அதுவும் பண்ணுவாங்க சில பேரு. நம்ம இப்போ ஓட்டமெண்ட்டுக்காண்டி பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அப்படின்னு அந்த நேரத்துக்காக காத்திருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த இடத்துல. அது கடைசி வரைக்கும் காத்திருந்தே செத்து போயிடுவாங்க. என்ஜாய் பண்ணுவேன் ப்ரோ. இப்போ நான் ஒருத்தனை ஓட்டுறப்போ என்ஜாய் பண்ணி தான் ஓட்டுவேன். அவனு என்ன ஓட்டுறப்போ அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் ப்ரோ. அது ஒரு என்ஜாய்மெண்ட். அதுதான் என்ஜாய்மெண்ட்டே. அப்போ எதுக்கு அவன் நம்மளை ஓட்டுறான்? அதுதான் ஜாலியா இருக்கும். ப்ரெஷரா இருக்கு. சேர்ந்து இருக்க ப்ரெஷர் ஆகும். நம்ம கூட இருக்கவங்க தான் ப்ரெஷர் ஆகும்.